ஹை அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல 2 ஃபைட் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ரியோ அண்ட் அனிதா, அண்ட் செகண்ட் ஃபைட் யாருக்கும் பார்த்தீங்கன்னா சனம் வெர்சஸ் சாரி. சனம் வெர்சஸ் சாரி ஃபைட்ல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. பட் இருந்தாலும் சனம் ரொம்ப ஓவரா பேசியிருக்க வேணாம். ஆரி ஜஸ்ட் சிம்பிளா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாரு. அதுக்கு எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு சனம் அவங்களும் குழம்பிட்டு மத்தவங்களையும் குழப்புற மாதிரி ஒரு பதில சொன்னாங்க. சனம் என்ன சொல்றாங்கன்னே புரியாம திருப்பி மறுபடியும் அந்த கொஸ்டினை கேட்டாரு ஆரி. அப்படியே ஒரு ஆர்குமெண்ட் பில்டப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த இடத்துல ஆரி சனமோட சிச்சுவேஷனை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆல்ரெடி சம் டாஸ்க்ல இன்வால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டாங்க. அது ஆரிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கன்ஃபர்ஸ் ரூம்லயும் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமும் இன்வால்வ்மெண்ட் இல்லாம தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஆரி கொஸ்டின் கேட்டதும் பஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க அப்படியே. பட் இருந்தாலும் சனம் வெளியில போய் ஆரிய ரொம்ப பேசியிருக்க கூடாது. சனம் மனசுல இருந்தது அப்படியே எல்லாமே வெளியில வந்துருச்சு. ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பேரும் ஆரிக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. பட் இப்ப சனமும் அகேன்ஸ்டா மாறி இருக்காங்க. இது ஹவுஸ் மேட்ஸ்க்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஃபைட்னால ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. தேர்ட் குரூப்ன்றது இல்லவே இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள.